ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்வைவாத்மனா சிதஹ அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவத். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் ஆத்ம சம்யம யோகத்தின் 6வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனையை பார்த்து சொல்றார். போன ஸ்லோகங்களில் முதலில் நம்ம கிருஷ்ணர் ஒரு யோகா ரூடனை பற்றி சொன்னார். புதிதாக கர்மயோகத்தை துவங்கும் ஒரு நபருக்கு, ஒரு பிகினருக்கு முனிவர் என்று பெயர். இதுவே அந்த கர்மயோகத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு நபருக்கு, கர்மயோகத்தை பின்பற்றி அந்த கர்மயோகத்தின் கொள்கைகள் படியே வாழ்க்கையை நடத்துகிற ஒரு நபருக்கு யோகாரூடன் என்கிற பெயரை வைத்தார் நம்ம கிருஷ்ணர். இப்படி கர்மயோகத்தில் தேர்ச்சி பெற்ற யோகாரூடனின் அந்த ஒரு இலக்கணத்தை, அவரோட குணங்களை பற்றி சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். இப்படி அந்த யோகாரூடனை பற்றி அவர் சொன்ன பிறகு இந்த ஒரு நம்மளுக்கு இந்த உலகத்தில் நம்மளுக்கு எதிரியாகவும் நண்பனாகவும் நாமே இருக்கிறோம் என்றும் சொன்னார் நம்ம கிருஷ்ணர். நமக்கு வரும் அனைத்து நன்மைகளும் நம்மாலேயே வந்தது, நமக்கு வரும் அனைத்து தீமைகளும் நம்மாலேயே வந்தது என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அதனால் நம்ம வாழ்க்கையில நடக்கும் அந்த மாற்றங்களுக்கு, நம்ம வாழ்க்கையில வரும் நன்மை தீமை, சுகம் துக்கம், வெற்றி தோல்வி, இது எல்லாத்திற்கும் நாமே காரணமாக மாறிவிடுகிறோம் இறுதியில் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அதனால் நமக்கு நாமே நண்பர், நமக்கு நாமே எதிரி என்று சொன்னார் கிருஷ்ணர். அதற்கான விளக்கம் என்ன என்பதை இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போறோம். அதாவது நாம் நமக்கு எப்பொழுது நண்பராக இருக்கிறோம், நமக்கு எப்படி இது கெட்டவனாக ஒரு எதிரியாக இருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அப்போ இந்த இடத்தில் நம்ம கிருஷ்ணர் சொல்றது என்ன என்றால், பந்துராத்மா வனஸ்தஸ்ய ஏனாத்வை வாத்மனாஜிதா. அதாவது யாரொருவன் தன்னோட புலன்களை, தன்னோட ஆசைகளை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறானோ, அப்படி புலன்களையும் ஆசைகளையும் பற்றுகளையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற நபர் அவனுக்கு அவனே நண்பனாக இருக்கிறான் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவத். யாரொருவன் இப்படி கட்டுப்படுத்தாமல் இருக்கிறானோ, அதாவது அந்த புலன்களை அவன் கட்டுப்படுத்தாமல் புலன்களின் கட்டுப்பாட்டுக்குள்ள அவன் வருகிறானோ, புலன்கள் அவனை கட்டுப்படுத்துகிறதோ, அவனே அவனுக்கு எதிரியாக மாறுகிறான் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். முற்றிலுமாக முழுமையாக யாரும் யாருக்கும் எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. சில நேரங்களில் எதிரியாகவும் இருக்கிறார், சில நேரங்களில் நண்பனாகவும் இருக்கிறார். இப்படி எப்பெல்லாம் நண்பனாக இருக்கிறார் என்றால், தன்னோட புலன்களையும் தன்னோட மனதையும் தன்னோட ஆசைகள் பற்றுகள் இது எல்லாத்தையுமே அடக்கி வைத்திருக்கும் போது அந்த சமயத்தில் தனக்கு தானே நண்பனாக, தனக்கு தானே நன்மையை தரக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இதுவே இந்த ஆசைகளை பற்றுகளை இந்த ஒரு புலன்களையும் மனதையும் அடக்காமல் வைத்திருக்கும் சமயத்தில் தனக்குத்தானே ஒரு எதிரியாக, தனக்குத்தானே ஒரு தீமையை விளைக்கக்கூடிய ஒரு கெட்டவனாகவும் இருக்கிறார் என்று சொல்றார். அதனால் நாமே நமக்கு நண்பனாகவும் இருக்கிறோம், நாமே நமக்கு எதிரியாகவும் இருக்கிறோம் என்பதை, அதற்கான விளக்கத்தை, அதற்கான அர்த்தத்தை இந்த இடத்தில் அழகாக சொல்றார் நம்ம கிருஷ்ணர். போன ஸ்லோகத்திலும் ஒரு தொடர்ச்சியாக இருந்து போன ஸ்லோகத்திற்கு ஒரு விளக்கமாகவும் இந்த ஸ்லோகம் இருக்கு என்றுதான் சொல்லணும். பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 6வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.